அவங்களுக்கு முடியாம போனதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ரஞ்சிதா, அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருந்திருந்தா கூட நான் அவங்கள விட்டு கண்டிப்பா நகர்ந்திருக்க கூட மாட்டேன். மாத்திரை போடாம விட்டதுதான் பிரச்சனை, மற்றபடி எதுவுமே சீரியஸா இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாம நர்ஸும் கூடவே தானே இருக்காங்க. அதனால இனிமே பயமே இல்லைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ரஞ்சிதா, அனாவசியமான எதை பத்தியும் நினைச்சு குழப்பிக்காத, சரியா? நீ எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2 நாள் நம்ம ஒன்னா இருக்க போறத நினைச்சு நீ சந்தோஷமா இரு. இதை நான் உனக்காக மட்டும் சொல்ல, நம்ம குழந்தைக்காகவும் தான் சொல்றேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் பிறக்க போற குழந்தைய ஆரோக்கியமா இருக்கும். உன் டென்ஷன், வேதனை இதெல்லாம் எதுவுமே நம்ம குழந்தைய பாதிச்சிடவே கூடாது. புரியுதுல உனக்கு? ரஞ்சிதா, என்னாச்சு உனக்கு? முதல் குழந்தைய பெத்துக்க போறன்ற எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம் எதுவுமே உன்கிட்ட இல்லையே. அது மட்டும் இல்லாம நான் குழந்தைய பத்தி பேசும்போதெல்லாம் ஏன் டல்லா ஆயிடுற? அது அருண், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். எல்லாமே சரியா நடக்கணுங்கிற ஒரு சின்ன பயம்தான். நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு ரஞ்சிதா. அன்னைக்கு கிளம்புற அவசரத்துல சார்ஜரையும் பர்ஸையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அந்த செல்வமும் சுதாவும் கடை வேலைன்னு அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்ப எடுத்துட்டு வர்றதுன்னே தெரியலையே. அக்கா, அக்கா, நீ என்ன இந்த பக்கம்? இந்த பக்கம் ஒரு வேலைய வந்தேன். அப்படியே உங்க கடை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க இங்கதான் கடை போடுறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க கடை போடுற இடத்த பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ இதை யார்கிட்டயே பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன். அந்த ஞாபகத்துல வந்தேன். ஆமா, இன்னைக்கு என்ன வேலை நடக்கலையா? ஆளுங்க யாரையும் காணோம். காலையில ஏதோ மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுக்கா, அதான் ஆளுங்க யாரும் வரல. இப்பதான் வர சொல்லியிருக்கேன், அதனாலதான் வந்திருக்கோம். கடை திறப்பு விழா வர ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள முடிஞ்சிரும்ல? அதுக்குள்ள முடிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்கக்கா. இந்த கடை எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? ஒரு 200 கிட்ட இருக்குமா? இருக்கும்க்கா.